சுஜி, ஏய் சுஜி, என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? எங்கோ பார்த்துட்டு போற? மைண்டே சரியில்லைக்கா. அதான்க்கா. என்னாச்சு உனக்கு? எது தொட்டாலும் சக்ஸஸே ஆக மாட்டேங்குதுக்கா. அதே மாதிரி ஏதாவது எவ்வளோ பணம் இருந்தாலும் போயிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குதுக்கா. பார்க்கலாம்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தா இருக்காங்க. அவங்க வந்து கருங்காலி மாலை போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் போட்டு 2 வாரம் ஆகுது. சூப்பராக தாண்டி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையாவேவாக்கா? ஆமாம், ஓரளவுக்காவது கஷ்டம் தீருமாக்கா? மாற்றம் நல்லா வரும்டி. எவ்வளோக்கா வரும்? 2000 தாம்மா. அவ்வளோவாக்கா? அவ்வளோ காசு இது இல்லையேக்கா, கொஞ்சம் குறைக்க மாட்டீங்களா? பண்ணிக்கலாம், வா பார்த்து பண்ணிக்கலாம். அவரை பண்ணி தர சொல்கிறேன். வாங்கினா பிரயோஜனமா இருக்கும்லக்கா? மாலை இருக்கு, நீ வந்து பாரு. பார்த்துட்டு அவரை கூட்டிட்டு போறேன். காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் வாங்குறேன். அது நல்லது நடந்தா ஓகேக்கா. பண்ணிக்கலாமா? சரி, நல்லதுதான் நடக்கும். நான் காட்டுறவா. சரி. வாங்கம்மா வாங்க, 2 பேர் வந்து உட்காருங்க என் முன்னாடி. வணக்கம் சாமி. வணக்கம்மா, இந்த சொல்லுங்க. பாப்பா கருங்காலி மாலை வேணும்னு சொன்னாங்க, அதனால கூப்பிட்டு வந்திருக்கிறேங்க. சரி சரிம்மா, நீங்க போன டைம் வாங்குனீங்களா? பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி சரி, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? சாமி, எனக்கு மனசு நிம்மதியே இல்ல. வீட்டுல பொருளாதார பிரச்சனையா இருக்குது. எந்த காரியத்தை தொட்டாலும் தடையாவே அமையுது. என்ன பண்றதுன்னே தெரியல, குழப்பமா இருக்குது. சாமி, இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குள்ள இருந்ததுல அந்த மாலை வேணா பண்ணி கொடுத்துருங்க. பண்ணிடலாமா. ஆனா பழைய மாலை எதுவுமே இப்ப இல்ல, எல்லாமே சேல் ஆயிருச்சுமா. இப்ப 5000 ரூபாய் 15000 தான் மாலையே இருக்கு. என்ன ஆமா சாமி, அக்கா ரொம்ப 1000 அதிகமா ரூபாயில இருக்கு பண்ணி தரேன்னு சாமி. சொல்லி கூட்டு வந்தாங்க. நீங்க 5000 வாங்குறீங்க. ஏதோ கம்மியில பார்த்து பண்ணி கொடுங்க. இல்ல, போன டைம் உங்க 2000 ரூபாய் மாலை வாங்குனாங்க. அதை விட இந்த மாலை ரொம்ப பவர்ஃபுல்லான மாலை. நீங்க இன்னைக்கு போட்டீங்கன்னா நாளைக்கே அதோட ரிசல்ட்ட பாப்பீங்க. அப்படிங்களா? ஆமாம்மா. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ரொம்ப அதிகமா சொல்றாரே. 15000 ரூபாய் மாலை வாங்குனீங்கன்னா நாளைக்கு இருந்தே உங்க கையில பணம் புழக்கம் புழங்கிட்டே இருக்கும். நாளைக்கே உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைச்சா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல. 20,000-மா? சொல்லுமா, என்ன பண்ணலாம்? 15000 ரூபாய் சாமி, வாங்கிக்கிறீங்களா? கொஞ்சம் அமௌண்ட் வேற இதா இருக்கு. நீங்க கவலை ரொம்ப இருக்குது. அவங்கள விட நீங்க கவலை நிறைய சொன்னீங்க. அதனாலதான் உங்களுக்கு 5000 ரூபாய் 15000 ரூபாய் மாலை சொன்னேன். அது எல்லாமே எல்லாம் நடந்துள்ள சாமி, நீங்க சொன்னது எல்லாமே. கண்டிப்பாமா, என் வார்த்தை எப்பயுமே பொய்யாகாதுமா. நீங்க வேணா வாங்கி நாளைக்கே பாருங்க, உங்க கையில என்னென்ன வந்து சேருதுன்னு பாருங்க. சரி சாமி, நான் அதையே வாங்கிக்கிறேன். சரிம்மா. அடிப்பாவி, 2000 ரூபாய் இல்லைன்னு சொன்னா 15,000 ரூபாய். அடே சாமி, உலக மகா நடிப்புடா சாமி. சரி, பிடிக்கா சாமி. அம்மா, நான் பணம் வாங்குறதுல அங்க வச்சிருங்க. சரி. நல்லதே நினைச்சு போடுங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பா சாமி, நல்லது சரிங்களா? நடந்தா ஓகே சாமி. சாமி முன்னாடி வச்சு நாளைக்கு உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு போடுங்க, கண்டிப்பா எல்லாமே நல்லாதான் நடக்கும். சரிங்க சாமி. சரிங்கம்மா. சரி, வரேங்க சாமி. சரி, போயிட்டு வாங்க. சரி நல்லது. சாமி. சரி, போயிட்டேங்க. சரிங்க. சரி, போயிட்டேங்க சாமி. ஆமாங்க, அம்மா. அப்படிதான். ஒரே நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். அண்ணா வாங்கண்ணா. ஏம்மா, பணம் வாங்கி 10,000 ரூபா 1 வருஷம் ஆச்சு. எப்போ தரலான்ட்டு இருக்கீங்க? ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்ணா, அதுக்கு 2 நாளில் எப்படியே கொடுத்துறேங்கண்ணா. அதுக்கு தான் கருங்காலி மாலை வாங்கியிருக்கிறேங்கண்ணா. இனி என் கஷ்டமெல்லாம் போயிருங்கண்ணா. இங்கே பாருங்க, இதுக்கு தான் வாங்கியிருக்கிறேன். அப்படியே கண்டிப்பாக எவ்வளோ கொடுத்துறேங்கண்ணா. அமௌண்ட்டுமா? 15,000ங்கண்ணா. 10,000 ரூபா 15,000 விட்டு வாங்கியிருக்கீங்களா? இல்லைங்கண்ணா, இதுவே கடை வாங்கி தாங்கண்ணா வாங்கினேன். எப்படியாவது கொடுத்துடலாம் தான் கடை வாங்கி அட வாங்கினேங்கண்ணா. ஏமா, ஊருக்குள்ளே இப்படி தான் நிறைய போய் சொல்லி ஏமாத்திடுறாங்கம்மா. அப்படிங்களா? நீ செக் பண்ணி பாருமா. உள்ளே போனால் ஒரிஜினல், மேலே வந்தால் டூப்ளிகேட். செக் பண்ணி சொல்லுமா. நான் போயிட்டு வரேன், ஓகேவா? சரி, ஓகேங்கண்ணா. என்னது உள்ளேயே போக மாட்டேங்குது. சரி, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். The subscriber is currently switched off. வருது. Please. ஐயோ, என்ன பண்ணுறது? சரி, அப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, இதாவது போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு.